சார் சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். உண்மையை சொல்லவா சார் ஸ்ரீதர் மாஸ்டர்? எங்களுக்கே தெரியாது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு படம் நாங்கள் வந்து 300 படத்துலேருந்து ஃபில்ட்ரு பண்ணும்போதெல்லாம் நாங்களும் உட்காந்து படம் பார்த்தோம். எங்களோட டீமும் உட்காந்து பார்த்தோம். அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் ஒரு 6 பேர் கொண்ட டீம் வந்து எங்களோட ஆஃபீஸ்லேயே போட்டு ஸ்க்ரீனிங் பண்ணிட்டே இருந்தோம். ஃபில்ட்ரு பண்ணவே முடியல. ஏன்னா 300 படத்துக்கிட்ட வந்துச்சு. அதை 100 படமாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த 100 படத்தையும் திருப்பி போட்டு பார்த்தோம். ஏன்னா நம்ம ஏனோதான் அவார்டு கொடுத்துடக்கூடாதுன்றக்காக 100 படத்தையும் திருப்பி போட்டு எங்கள் டீமு இன்னும் 2-3 வேறு டேரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்த்தோம். அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி கடைசியாக வந்து ஒரு 50 படங்கிட்ட வந்துச்சு. 50 படத்தையும் சரி தியேட்டர் எஃபெக்டில் பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் இங்கே சாலிகிராமில் ஒரு ப்ரிவியூ தியேட்டர் ஒன்று புக் பண்ணி 50 படத்தையும் திருப்பி ஒரு 3-4 நாள் உட்காந்து போட்டு பார்த்தோம். அப்படி ஃபில்டர் பண்ணி தான் வந்த படம் தான் இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீன் பண்ண இந்த 11 திரைப்படங்களுமே. ஸோ அதனால் இந்த 11 திரைப்படங்கள் எங்களுக்கு தெரியும் மாஸ்டர். அதில் தேர்டு செகண்ட் எதுன்னு எங்களுக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஆங்கருக்கு தெரியும், அந்த சரபோஜிக்கு தெரியும், இன்னும் 2 பேருக்கு தெரியும். எங்களுக்குலாம் தெரியாது மாஸ்டர். ஸோ மாஸ்டர் சொல்லிட்டாங்களா? அப்போது டேரெக்டாக அந்த அவார்டு இதெல்லாம் மாஸ்டர்கிட்ட கொடுத்துருங்க. மாஸ்டர் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கவுண்ட் ஒன் மட்டும் வச்சுக்கலாமா? ரெடி டீம்? 5லேருந்து ஆரம்பிக்கலாம், 10லேருந்து ஆரம்பிக்கலாமா? 10 ஓகே. ரெடி? 100ஆ? ஐயோ ஹேண்ட் ஓவர் பண்ணும்பா. ஸோ 10லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி? 10, 9, மட்டஞ்சேரி மாஃபியா. Thank you all. I don't know what to say. I'm speechless. I'm very happy with the result. I didn't expect this much. Actually, I'm speechless, sir. Thank you so much. Thank you for Omli Festival. Thank you for the audience. Thank you for the warm ambience and all. Thank you so much. கொடுக்கிறதுக்காக நான் கரிஷ்மா அவர்களை அழைக்கிறேன். அண்ட் சத்யா சார், ஆல் த கெஸ்ட் ஹூ ஆர் இன் த ஸ்டேஜ் டு பி ஸ்டாண்ட் அப். சாரி, இதில் எல்லாருமே சேர்ந்து கொடுக்கலாம். ஏன்னா தேர்டு செகண்ட் ஃபஸ்ட்டு 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான அவார்டு. ஸோ நம்மளோட சீஃப் கெஸ்ட் எல்லாருமே சேர்ந்து இந்த அவார்ட் கொடுக்கலாம் ப்ளீஸ். And the best visionary award goes to the film உறவுகள் சிறுகதை. கைஸ், இந்த தருணத்துக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தாங்க. உங்களுடைய கைத்தட்டல் எல்லாருமே அவங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். And the cash prize is 25,000 for the உறவுகள் சிறுகதை team.
நாளே பாதுகாப்பாக நடந்துருந்தேன் அவங்கள வந்து ஒரு வார்த்தை பேசிவிட்டோம் அவார்ட் வின் பண்ணதுக்கப்புறம். உறவுகள் சிறுகதை டீம் ஓரிரு வார்த்தைகள் பேசுங்க. இந்த ஒரு தருணத்தை வந்து நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த தருணத்தை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எல்லாரோடையும் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உணர்வுகள் சிறுகதை டைட்டில். தேங்க்யூ வெரி மச். அப்புறம் நாங்கள் வந்து லேப்டாப் ஸ்க்ரீனில் கம்ப்யூட்டர் மானிட்டர்லேயே தான் படத்தை பார்த்துருந்தோம். ஸோ எல்வி பிரசாத்தில் ஸ்க்ரீனாக செலக்ட் ஆகிருக்குங்கிறதே வந்து ஒரு வெற்றி தான். ஸோ ஸ்க்ரீனில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வந்தோம் எல்லோரும். ஸோ இது அதுக்கு மேலே இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ நாங்கள் வீக்கெண்ட்ஸில் மட்டுமே ஒர்க் பண்ண படம் இது. எல்லாருமே வேறு ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்பி எங்களோட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. And my hearty wishes to the entire team of உணர்வுகள் சிறுகதை. This is Omli Short Film Festival, a celebration of independent cinema first edition, best jury prize, proudly presenting the visionary team behind. We Hear the World Looks Beautiful.
மேடையில் இருக்கிற திரையுலக ஜாம்பவான்களுக்கும் மேடைக்கு முன் அமர்ந்திருக்கிற நாளைய ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் முதற்கண் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே நான் ஒரு இயக்குனரை ஒரு கடவுள் போல தான் பார்ப்பேன். ஏன்னா ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஒவ்வொரு கதையையும் உருவாக்குவது இயக்குனர்களே. என்னை போன்ற பல நடிகர்களை உருவாக்குவது இயக்குனர்களே. இயக்குனர்கள் இல்லாமல் எந்த ஒரு நடிகரும் உருவாக்க முடியாது தன்னால். ஸோ அப்படிப்பட்ட இந்த கடவுள்களை உருவாக்குகிற ஒரு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிற ஹோம்லி இந்த குழுவினர் மொத்த பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே தான் இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் இந்த மாதிரி பல கலைஞர்கள் உருவாகுறாங்க. இதிலிருந்து நாளைக்கு ஒரு லோகேஷ் கனகராஜ் சார் மாதிரியோ, பா ரஞ்சித் சார் மாதிரியோ, சங்கர் சார் மாதிரியோ இன்னும் பல பல பெரிய இயக்குநர்களாக வர இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிற இந்த குழுவினருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி வாய்ப்பை இழந்த அனைவருக்கும் மீண்டும் இந்த மாதிரி போட்டிகளை கலந்துக்கிட்டு மிகப்பெரிய வெற்றி அடையணும். நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அமையணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஆக்சுவலி எப்போவுமே வந்து ஒரு எக்ஸாம் இல்லாமல் ஒரு திறமையை நம்ம நிரூபிக்க முடியாது. அது நீட்டாகட்டும் எதுவாகட்டும் ஒருத்தவங்கள தகுதியானவங்களாக தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம் தான். பட் ஆனால் தோற்று போனவங்க தகுதி இல்லை அப்படின்லாம் இல்லை. ஸோ ஆனால் அது மாதிரியான ஒரு களம் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏற்கனவே அந்த மாதிரியான களங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து நமக்கு வந்து கலைஞர் டிவியில் வந்து நாளை இயக்குனர்னு ஒன்று வந்துச்சு. அப்படி ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தவங்களுக்கு ஒரு வேடந்தாங்களாக இருந்தது வந்து அண்ணன் சிவி குமார் சார். அது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான மேடைகள் அந்த மாதிரியான தயாரிப்பாளர்களுக்கு உங்களை காமிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்க இந்த ஹோம்லி மாதிரியான நிறைய ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைமில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கணும் இருந்துச்சு. ஸோ அதை மாற்றினதை அதுக்கான பிரம்மாக்கள் தான் சார்லாம் தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை மாற்றி அமைச்சாங்க. அதுக்கான முயற்சி தேர்ந்தெடுக்கிற ஆட்கள் இருக்கும்போது இது மாதிரியான ஒரு களங்கள் ஒரு எக்ஸாமினேஷன் சென்டராக இது தேவைப்படுது. ஸோ ஹோம்லி மாதிரியான நிறைய திரைப்பட ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கணும். அதுக்கான முன்னெடுப்பு கொடுத்த இந்த ஹோம்லி டீமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஆக்சுவலி நான் இதுக்கு ப்ரிப்பேர்டாக வரல பேசுகிறதுக்கு. ஒரு விஷயம் நான் லைஃப்பில் பார்த்ததை வச்சு சொல்லணுன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட் என்னன்றதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்றவங்க பார்த்து கண்டுபிடிக்கிறதுன்றது ஒன்று, நமக்கு தெரியறது தான் ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்மளோட டேலண்ட் என்ன, நம்மக்கிட்ட என்ன வரும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணி அதை கரெக்டான ஒரு விஷயமா கொண்டு போய் சேர்க்கும் போது ஐ திங்க் அதுக்கான அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக யூனிவர்ஸ் அமைச்சு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி இங்கே எஃபர்ட் போட்டு வந்து இவ்வளோ விஷயம் பண்ண எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். வின் பண்ணுறோம் பண்ணலன்றது வந்து செகண்டரி. ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணுறது தான் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங் எல்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ் ஒன்ஸ் அகேன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறையா பண்ணி நிறைய விஷயங்கள் உங்களை மாதிரி எஃபர்ட் போடணும்னு நினைக்கிற நிறையா பேர்த்துக்கும் இது போய் சேரட்டும். ஸோ இந்த என்டையர் டீம் இதை அரேஞ்ச் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே நல்ல வாழ்த்துக்கள். சாரி, இக்னோர் மை வாய்ஸ், எனக்கு ஹெல்த் கொஞ்சம் சரியால. பட் யா, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்னைக்கு காலையிலே நான் பேச வேண்டியதை சொல்லியிருந்தேன். பேசிக்காக ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப்டர் லாங் டைம். நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி வந்து இத்தனை படங்களை ஒரு சேர பார்க்க முடிஞ்சது. எனக்கு அதுவே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கதை சொல்லிகளாக வர்றது அப்படிங்கிறது. அண்டு எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, டெக்னாலஜி ஹேஸ் மேட் ஃபில்ம் மேக்கிங் அவைலபிள், டெமோக்ராட்டிக்லி அவைலபிள் டு எவ்ரிபடி. அதோடைய சாத்தியக்கூறுகளில் வந்து ஒரு கிளிம்ஸ் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஹோம்லி ஷார்ட் ஃபில்ம் ஃபெஸ்டிவல். ஸோ நாங்கள் as part of our entire team,
we thank everyone who participated. இதில் பங்கெடுத்துட்ட எல்லா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் என் வாழ்த்துக்கள். நம்ம இது போல் அடிக்கடி every year we will keep repeating this. That much assurance I can give you, and this will be a big platform for all of you makers to come forward and show your talent. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயே நம்ம பேசியிருந்தோம். ஸோ லைக் சத்யமூர்த்தி அண்ணா வந்து நமக்கு சான்ஸ் கொடுத்துருந்தாரு இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு, அண்ட் ஸ்பான்சர் எல்லாமே அவர் தான் பண்ணார். எங்களுக்கும் வந்து இங்கே இருக்க எங்கள் டீம் எல்லாருக்குமே வந்து சினிமாவில் ஏதாவது பண்ணணும் வரணும் அப்படின்னு சொல்கிற டீம்ஸ் தான் இங்கே ஒர்க் பண்ணுற டீம். காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பிஸியாக இருந்துகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சினிமாவில். ஸோ இவங்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போய் கேட்டப்போ அவர் வந்து ஓகே ப்ரொசீட், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு என்கரேஜ் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப 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 நன்றி அண்ணா. ஓம்லி மியூசிக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து அண்ணனோட லைக் ஓம்லி என்டர்டைன்மெண்ட் ஓம்லி மியூசிக்னு சொல்லி ஆரம்பித்து இப்போ பாட்டு எல்லாமே ஆடியோ ரைட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். அடுத்தது வெரி சூன் ஓம்லி மூவிஸ் வில் பி ஸ்டார்டிங் அண்ட் லான்ச்சிங் சூன். ஸோ அதை வந்து அண்ணாவை கேட்காமே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், லைக் உங்கள் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணுறேன். பட் வெரி சூன் மேபி எடிஷன் 2ல் வந்து உங்களை எல்லாத்தையும் பார்க்கும்போது அதை லான்ச் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோடு இருக்கும். இதே மாதிரி எடிஷன் 2ல் உங்களை இப்போ 300 மூவிஸ் எடுத்திருக்கோம், ஷார்ட் டேர்மில் வந்து எடுத்திருக்கோம். மேபி நெக்ஸ்ட் இயர் மேபி 1000+, 2000+ எடுக்கணும்னு விரும்புகிறோம். நீங்கள் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வெல் ஆர்கனைஸ்ட் அண்டு ப்ராப்பராக டீமுக்கு பார்த்து ப்ரைஸிங் எங்கள் ஜூரி எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜூரி லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்து தான் செலக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி 2 to 3 ரவுண்ட்ஸ் மேலே போயிட்டு ஃபைனலைஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஹூவர் வின்னர்ஸ் அண்ட் அப்கமிங் வின்னர்ஸ். கெஸ்ட் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, அவர் இன்வைட் பண்ணணும், வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போய் கூப்பிட்றேன். ஸ்ரீதர் மாஸ்டர் வந்திருக்காரு, அடுத்து பேசுவோமா? தேங்க்யூ எவ்ரி ஒன். ஹாய் எவ்ரிவன். நான் பாட்டுக்கு சிவனேன்னு கீழே உட்காந்துட்டு இருந்தேன், என்னைய கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு திடீர்னு பேச சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் இங்கே ப்ளே பண்ண ஒவ்வொரு ஃபிலிமும் வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு ஃபிலிமும் பார்க்குறப்போ சில ஃபிலிம்ஸில் சில சீன்ஸ் வந்து ரொம்ப கூஸ் பம்ஸாக இருந்தது, வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஹோம்லி ஈவெண்ட்ஸ் இதை எடுத்து நடத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு எங்களுக்குமே ரொம்ப ப்ரௌடாக இருந்தது ஒரு படம் பார்க்குறப்போ. ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராட்ஸ். யார் இங்கே அவார்ட் வாங்கினீங்களோ அவங்களுக்கு கங்க்ராட்ஸ், அண்ட் மற்றவங்க எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர் டேரக்டர்ஸ். தேங்க்யூ. ஹாய் எவ்ரிபடி. காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஒரு தகுதி இருக்குது அப்படின்றதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, உங்களை மாதிரி தான் நாங்களும். நீங்கள் எப்படி வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்து சினிமாவை வந்து தயாரிக்கணும் இயக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி தான் ஓம்லியோட ஃபஸ்ட்டு ஈவெண்ட் இது தான். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு டேரக்டர் கூட பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் எந்த லாப நோக்கத்துலேயும் இல்லை, எல்லாருமே கையிலேருந்து பணம் போட்டு நாங்கள் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, மார்னிங்லேருந்து செலவு பண்ண எல்லாமே வந்து எங்களோட ஓன் மணி. நீங்கள் எங்கேயாவது ஸ்பான்சர் எதுவுமே பார்த்துருக்கவே முடியாது, எந்த ஸ்பான்சருமே நாங்கள் பிடிக்கல, அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. நாங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். ஸோ நாங்கள் இறங்கி பெஸ்ட்டாக கொடுக்கணும், இது ப்ரீ பிளான்டாக நம்ம பக்காவாக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. வெல்கம் ஸ்ரீதர் மாஸ்டர், வணக்கம். அப்படியே நீங்கள் மேடைக்கு வந்து எங்களை அலங்கரித்து கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ப்ளீஸ் மாஸ்டர், ப்ளீஸ். வெல்கம் மாஸ்டர், ப்ளீஸ். பிக் அப்ளாஸ். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாங்கள் ஓம்லி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்ன மாதிரி நாங்கள் வேற ஒரு ஒர்க்கில் பிஸ்னஸில் பயங்கர பிஸியாக இருந்தோம். ஸோ என்ன தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாலுமே இந்த சினிமா கனவு, சினிமா ஆசை வந்து ஓரத்தில் இருந்துகிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நிறைய பணம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாலே ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம். சில பல காரணங்களால் அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ திருப்பி கொஞ்சம் பிஸ்னஸ் அந்த ஒர்க்லாம் போயிட்டே இருக்கும்போது திருப்பி இதை நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, எடுத்த உடனே நம்ம டக்குன்னு வந்து அந்த சினிமாங்கிற பெரிய கடலில் குதிச்சிட முடியாது. ஸோ அது ரிலேட்டடான மீடியா ஒர்க்ஸ்லாம் நிறையா பண்ணுவோன்னு சொல்லி மீடியா ரிலேட்டடான பிஸ்னஸ், மீடியா ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாமே எடுத்து பண்ணிகிட்டே இருந்தோம்.
அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஓம்லி மியூசிக் லேபிள்ஸ் பண்ணுவோன்னு கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் மியூசிக்ஸ்லாம் வருது, அதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ்லாம் ட்ரை பண்ணோம். இன்வெஸ்டர்ஸ் யாரும் பெருசாக கிடைக்கல. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிமில் கிடைக்காத மாதிரி இது எங்களுக்கும். ஸோ பிஸ்னஸில் கிடைச்ச கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு, கையில் இருந்த பணம் எல்லாத்தையுமே போட்டு தான் அப்படியே கொஞ்சம் அதை ஸ்டார்ட் பண்ணி ஓம்லி மியூசிக் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ரன் பண்ணோம். ஃபஸ்ட்டு வீராய் மக்கள் ஒரு படம் மியூசிக் லேபிள் எடுத்து பண்ணோம். தென் வந்து இண்டிபெண்டன்ட் சாங்ஸு, முருகன் சாங்ஸ், இது எல்லாத்தையுமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரீசெண்டாக அந்தரன் மூவியோட சாங் எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம். 21st படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து ஓம்லி மியூசிக் ஒரு பக்கம் போயிட்டு ஓம்லி என்டர்டைன்மெண்ட் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஃபைன் மார்னிங் உட்காந்து நானும் வினு அப்புறம் சத்யானா எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், நான் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு. அப்போ எங்களோட என்டையர் டீமோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் சரி சார் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ணலாம். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக சினிமா பீப்புளை ஃபுல்லாத்தையும் ஒரு இடத்துல கேதர் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். இது கிட்டத்தட்ட ஒரு 8-9 மந்த்ஸ்க்கு முன்னாடி பிளான் பண்ணோம். ஸோ பிளான் பண்ணபடி எங்களால் பண்ண முடியல. எங்கள் டீமுக்கு மட்டும் தான் தெரியும் நாங்கள் எத்தனை நாள் இதை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் ஒரு பிளான் பண்ணி அடுத்த ஸ்டெப்பு போகிறோம், ஆக்சுவலாக அது நடத்த முடியல. நிறையா விஷயங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, நம்ம கான்டெஸ்டன்ஸ் எல்லா பக்கமும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. தள்ளி 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 போட்டு கடைசியாக வந்து இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி 1 மந்த்துக்கு முன்னாடி முடிவு பண்ணோம் இந்த டேட்டில் என்னன்னாலும் நடத்தியே தீருவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்பான்சர் ட்ரை பண்ணல, வேறு எதுவுமே ட்ரை பண்ணல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் கொண்ட டீம், எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல். இப்போது நீங்கள் முன்னாடி பார்க்குறவங்க கம்மி, நான் லாஸ்ட்டாக வந்து என்னோட என்டையர் டீமை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டேஜுக்கு. இந்த சைடில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 20 பேர் சிஸ்டம் போட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. வெளியில் ஒர்க் பண்ணுறாங்க கேமராமேன்ஸ்லேருந்து ஒரு பெரிய டீம். இந்த ஒரு நிகழ்வுக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது ஒரு நாள் 2 நாள் இல்லை. எப்படி நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு ஃபினான்ஷியலாகவும் ஆன்கிரண்டாகவும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதை விட 10 மடங்கு அதிகமாக இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். பிகாஸ் ஃபினான்ஷியல் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே ஸ்ட்ரகிள்ஸ் கிடச்சிது. பட் அதையெல்லாம் தாண்டி இப்போது இங்கே காலையிலேருந்து எங்களுக்கு கிடைக்கிற அந்த ரெகக்னைசேஷன் இருக்குல்ல, எப்படி உங்களோட ஷார்ட் ஃபிலிம் ஒரு அவார்டு வாங்கணும், ஒரு மெடல் வாங்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க உங்களுக்கு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த சந்தோஷம் வந்து இப்போது நீங்கள் கொடுக்குற கைத்தட்டல்கள் எங்கள் எல்லாருக்குமே கிடைக்கிது. ஏன்னா ஃபினான்ஷியலையும் கஷ்டப்பட்டோம், நடத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம், எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நடத்தி முடிக்கும்போது இது ரொம்ப சந்தோஷமான உணர்வாக இருக்குது. நீங்களாம் எப்படி அவார்டு வாங்குறீங்களோ அது மாதிரி எங்களுக்கு இது பெரிய அவார்டாக இருக்குது. இந்த உணர்வு வந்து எங்கள் டீம் எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஸோ நல்லபடியாக இதை நடத்தி கொடுத்த, இதில் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த 300 ஷார்ட் ஃபிலிம் டீம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றிகள். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இது நடத்திருக்கவே முடியாது. இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஆணி வேறே வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமை எங்களை நம்பி, சரி ஒரு புது கம்பெனியாக இருக்கே, இவங்க கரெக்டாக நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா, 1 lakh ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, கொடுப்பாங்களா மாட்டாங்களா, இல்லை இவங்க ப்ராப்பராக பண்ணிடுவானுங்களா, என்ன ஏதுன்னே தெரியாமல் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலையுமே பெங்காலி திரைப்படம் வந்திருக்கு, மலையாள திரைப்படம் வந்திருக்கு, கன்னடம் படம், தெலுங்கு படம், தமிழ் படம் எல்லாருமே நம்பி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நாங்கள் ஓரளவு காப்பாற்றிட்டோம்னு நினைக்கிறேன். சிறப்பாகவே பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு பின்னாடி இருந்து உறுதுணையாக இருந்த எங்கள் எல்லா என்டையர் டீமுக்குமே ரொம்ப நன்றி. இது இந்த அளவுக்கு சிறப்பாக வந்ததுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. ஸோ ஃபைனலாக வந்து எங்களோட டீம் எல்லாத்தையும் நான் லாஸ்ட்டாக வந்து இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்கள் முன்னாடி எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துகிறேன். இப்போது நம்மளுடைய ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் உங்கள் முன்னாடி வந்து 2 வார்த்தை பேசினாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸ்ரீதர் மாஸ்டர் ப்ளீஸ். மாஸ்டர் வாங்க மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். ஓம்லி மியூசிக் இது ஒரு எங்கள் ஃபேமிலின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கூட எனக்கு ஒரு நெருக்கம். நிறைய மியூசிக் சாங்ஸ் ஆல்பத்துக்கெல்லாம் பேசுவோம், ஷோஸ், அது மாதிரி நிறைய கனெக்ஷன் இருக்குது ஓம்லி மியூசிக் எனக்கும். பட் இந்த ஃபெஸ்டிவல் வந்து அவங்க சொல்கிறாங்க ஒரு 256 or 300 அதர் லாங்குவேஜ் இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து இதுக்கு வந்து எஃபர்ட் எடுத்து இன்றைக்கி இருக்கிற ஃபோன்லேயும் நம்மக்கிட்ட இருக்கிற FX3 இல்லை அட்வான்ஸ் அந்த கேமராலேயே வச்சு இவ்வளோ ப்ரூஃப் பண்ண முடியுமான்னு அவங்க சில மாண்டேஜ்லாம் சொல்லி அவங்க என்கிட்ட சொல்லும் போது அது புரிஞ்சிருக்கு. பட் முதல்ல இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா இங்கே உங்கள் ஃபிலிம் அந்த டாப் 10 வரலையோ இல்லை டாப் 50 வரலையோ, கண்டிப்பாக அந்த எடுத்த எஃபெக்ட் இன்னொரு இடத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எங்களுக்கு வந்து எங்கள் டான்ஸ் எப்படியோ நாங்கள் போயிட்டே இருப்போம், அடுத்தடுத்த சாங் எங்கே வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு ஹிட்டு கொடுத்துருப்போம். அது மாதிரி ஸோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய டைரக்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கைவிட்டு என்ற மாதிரி இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தான் இன்றைக்கெலாம் பெரிய டைரக்டராக சாதிச்சிருக்காங்க. ஸோ எல்லா லாங்குவேஜ்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே வந்ததில் நான் உங்கள் கூட கலந்துக்கிறதுக்கு. ஸோ
ஏன்னா எப்படி அது செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ ஹோம்லி மியூசிக் அந்த டெக்னீஷியன் 256லேருந்து ஒரு 10 ஃபிலிம்ஸ்லேருந்து 2-3 செலக்ட் பண்ணுறது கஷ்டம். இதில் செலக்ட் பண்ணது நானே ஆவலாக இருக்கேன் அந்த ப்ரைஸஸ் யாருக்கு சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. உங்களை மாதிரி தேங்க்யூ என்னை இன்வைட் பண்ணதுக்கு. நன்றிப்பா. ஃபிலிம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை விட இன்றைக்கி என்னதான் நெட்ஃப்ளிக்ஸ் என்னதான் ஓடிடி என்னதான் வந்தாலும் க்ரியேட்டிவிட்டி தான்ப்பா ஜெயிக்கும். இது என்னோட கருத்து. நானும் இன்றைக்கி டான்ஸில் நிறைய போட்டி நிறைய விஷயம் நிறைய இது வந்தாலும் இன்றைக்கும் நாங்கள் ஏதோ ஒன்று ஜெயிச்சிட்ருக்கோன்னா க்ரியேட்டிவிட்டி ஒன்று தான் இருக்குது. இல்லைனா இன்றைக்கி ஏஐ எல்லாத்தையும் அழகாக எடுத்துகிட்டு போயிடும். இன்றைக்கி இந்த பொம்மைங்க இது பண்ணுது அது பண்ண நம்ம அந்த க்ரியேட்டிவிட்டி ஏஐ பண்ணுறதுக்கும் ஒரு க்ரியேட்டிவிட்டி டைரக்டரால் மாத்திரம்தான் முடியும். ஸோ உங்கள் எல்லா டைரக்டர் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இது ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இதை நடத்தி முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் எங்களோட டீம் மெம்பர்ஸே அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அதுவும் சும்மா சொல்லக்கூடாது, 267 படங்கள். அந்த 267 படங்களில் நாங்கள் அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கும் சரி ஜூரிஸ்க்கும் சரி அவ்வளோ வாக்குவாதங்கள் நடந்துச்சு, அவ்வளோ சண்டைகள் நடந்துச்சு. இல்லை இந்த படம் தான் அந்த படம் தான் சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. இது எல்லாத்தையுமே தாண்டி நாங்கள் இப்போ இந்த ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய டாஸ்க்காக தான் நான் பார்க்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்த எல்லா கெஸ்ட்டுக்குமே மனமார்ந்த நன்றிகள். அண்ட் நம்ம எல்லாருமே காலையிலேருந்து ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு தருணம் இது. The wait is over, the moment has arrived. This is the top 4 of Omni Short Film Festival 2026. Best jury mention. Satya sir. So இந்த அவார்டை கொடுக்கறதுக்காக சத்யா சார் அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டரை நான் அழைக்கிறேன். The best jury mention award goes to proudly presenting the visionary of team behind. அந்த 260 ஃபிலிம்ஸில் ஒருத்தருக்கு நாங்களும் வின்னர்னு சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஓம்லி ஃபெஸ்டிவல். தேங்க்ஸ் டு மை டீம் ஃபர்ஸ்ட். எதுவும் எதிர்பார்க்காம எனக்காக எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் மை டீம் ஹியர். Thank you so much for the time and your creation. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா அவார்ட்ஸும் கொடுத்தாச்சு. இனிமேல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அவார்ட் மட்டும்தான் பெண்டிங்கு. அது முடிஞ்ச உடனே படம் முடிஞ்ச மாதிரி எல்லாருமே கிளம்பிடுவீங்க. அதுக்கு முன்னாடி இப்போ எப்படி மற்ற இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தவங்க டைரக்ட் பண்ண ப்ரொடியூசருக்கு எல்லாருக்குமே ஒரு ரெகக்னைசேஷன் டீமாக கிடைச்சதோ, இதை நடத்துறதுக்கு பெரிய டீம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணாக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு ஒவ்வொருத்தரோட நேம் மட்டும் சொல்லிடுறேன். இதே கிளாப்ஸை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் சாப்டர் 2 சாப்டர் 3 பண்ணுறதுக்கு அவங்க இதே மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. இல்லாட்டி உங்களை வேலை வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னா ரொம்ப டயர்டாகிட்டாங்க பசங்க. ஸோ ஒவ்வொருத்தராக வந்துடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்லேருந்து நான் டாப்லேருந்து அப்படியே எல்லாருமே கூப்பிட்டுறேன். இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ன உடனே ஓகே கோ ஹெட்னு போட்டு 10 காசு வெளியில் வாங்கலை, இருக்கிற காசுலாம் கை காசுலாம் போட்டு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த திரு சத்யமூர்த்தி அண்ணா அவர்களுக்கு ஒரு பிக் அப்ளாஸ் கொடுக்கணும். அடுத்து ஓம்லி டீமில் ரொம்ப முக்கியமான பில்லர் நான் சத்யானா எல்லாருமே கொஞ்சம் அண்ணா சொன்ன மாதிரி பிஸ்னஸ் விஷயத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தோம். அப்போ ஒன்மேன் ஆர்மியாக இருந்து இந்த ஓம்லி எப்படியாவது ஏதாவது கொண்டு வந்துடணும், சொன்ன மாதிரி ஓம்லி மூவிஸ் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஓம்லிக்காக ஒன்மேனாக இருந்து டீமை ஆர்கனைஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ண மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் வினு, அவருக்கு பெஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம்
என்டையர் டீமோட சேர்ந்து ஓம்லியோட சோஷியல் மீடியா மற்ற எல்லா இதுமே வந்து இதை பிளாட்ஃபார்மாக கொண்டு வரதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண திரு கரிஷ்மா, எல்லா விஷயத்துக்குமே ஒரு குருஜின்னு ஒருத்தர் இருக்கணும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே வந்து நம்ம என்னதான் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம மெத்த பிடிச்ச மேதாவிகளாக இருந்தால் கூட நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஒரு சுப்பீரியர் ஒருத்தர் இருக்கணும். அவர் இருந்தால் மட்டும்தான் டேய் இது பண்ணுறது தப்புடா, இது இப்படி பண்ணுண்டா அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு வந்து தலையில் தட்டி கொடுத்து கரெக்டான பாதையில் டைவர்ட் பண்ணி எங்களை ஒரு பக்கமாக கொண்டு போகிறது எங்கள் எல்லாருக்குமே வந்து குருஜி அப்படின்னு நாங்கள் அன்பாளிக்கக்கூடிய திரு ராம்ஜி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவர் தான் ஓம்லி எங்களை வந்து சரியான வழியில் கொண்டு போவார். நாங்கள் வேறு பக்கம் போனாலும் கையை பிடிச்சி இழுத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து எங்களை இது பண்ணுவார். ஸோ இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக நேம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே வந்துடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ நேரம் உங்கள் முன்னாடி ஆங்கர் பண்ணி காலையிலேருந்து கஷ்டப்பட்டு இருந்த திரு ராஜி ஆங்கர், மேலே வாங்க. உங்களை ஆங்கராக பார்த்துருப்பாங்க, ஓம்லி டீமில் பார்க்கணும்ல. அடுத்து நான் சொல்லிடுறேன் தனியாக. அடுத்து இன்னொரு ஆங்கர் அக்தர், இவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கிளாஸ் கொடுத்துருங்க. ஏன்னா இவங்களாம் உண்மையிலேயே யாருமே சரியாக சாப்பிடக்கூட இல்லை இவங்க பண்ணிருக்காங்க. அடுத்து நதியா, மேலே வாங்க வாங்க. இதுதான் ஒரு சும்மா மேலே வாங்க. கோகி ஸ்ரீ, சும்மா மேலே வாங்க. இவங்கெல்லாம் வந்து பேக் ஸ்டேஜ்லேயே இருந்து பழக்கப்பட்டவங்க, ஸ்டேஜுக்கே வரமாட்டாங்க. சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் நின்று போயிருங்க. ஷோ டைரக்ட் பண்ணுறதுல இவங்கள ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அடுத்து ஒன் பை ஒன்று அப்படியே மேலே வந்துடுங்க தம்பி. மோதீஷ் ஃபுல்லாக வெளியிலே சுற்றிட்டே இருப்பான். இந்த ஒரு எந்த ஈவெண்ட் நடந்தாலும் இந்த ஈவெண்ட்டில் இருக்க மாட்டார் சார். வந்து எங்கேயாவது ஒரு ரோட்டில் மவுண்ட் ரோடில் எங்கேயா தான் பார்க்கணும் மோதீஷ். அதில் ஊர் சுற்றிட்டு எல்லா பொருளும் இப்போ உடனே வேணும் இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு டக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் அடிக்கணும் அப்படின்னா போய் ஒரு 10 நிமிஷத்தில் அடிச்சுட்டு வந்துடுவான் மோதீஷ். எங்கே இருக்க தம்பி? அடுத்து அப்படியே ஒன் பை ஒன்றா நம்ம டீம் அப்படியே மேலே வாங்க. நம்ம டிசைனர் யுவராஜ் மேலே வா. அடுத்த டீம் நம்ம டீம் ஓம்லி டீம் எல்லாம் அப்படி மேலே வாங்க. ஓம்லி டீம் அப்புறம் மோதீஷ் மாதிரியே ஆன் கிரவுண்ட்லையும் பிஸ்து டெக்னிக்கலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய திரு தனுஷ் அவர்களை மேடை கலைக்கிறோம். ஓம்லி டெக்னிக்கல் டீம் ஹெட்டு வாங்க தனுஷ். அடுத்து இன்னொரு ஆங்கர் நீங்கள் வெளியிலலாம் பார்த்துருப்பீங்க சந்தியா. முன்னாடி வாங்க. அப்படியே வாங்க சந்தியா. அப்படியே அந்த பக்கம் போயிடுங்க. சந்தியா வாங்க. முடிச்சிட்டிங்களா? அப்படியே அந்த பக்கம் போங்க. முடிச்சாங்கல்ல. அடுத்து சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாரு. இப்போது வெளியே ஓரளவுக்கு தெரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற டீமோட ஹெட் மிஸ்டர் பார்த்தா மேலே வாங்க. பார்த்தா கூச்சப்படாங்க. இப்படி தான் டீம் மேலே வரமாட்டாங்க. ஏதோ ஒரு சந்தில் மூலையில் இருப்பாங்க, இல்லாட்டி பிஹைண்ட் திஸ்ல இருப்பாங்க. பார்த்தா மேலே வாங்க. பார்த்தா சும்மா மேலே வா. அடுத்து ஒன் பை ஒன் அப்படி மேலே வாங்க தம்பி. வாங்க. இவர் தான் பார்த்தா. நம்மளோட வெப்சைட் டெவலப்பர் கார்த்திக் தம்பி. எல்லாமே ஓம்லி டீம்ல தானே இருக்கீங்க, நம்ப மாட்டாங்கப்பா. வாங்க. கீர்த்தனா நம்ம டெக்னிக்கல் டீம் டெக் டீம். கார்த்தீஸ்வரன் டிசைனர். நம்ம சபரி டிசைனர். பிரியதர்ஷினி டிசைனர். அப்புறம் சண்முகப்பிரியா எடிட்டர். எங்களோட சோஷியல் மீடியா அனு. ராகுல் எங்கே இருக்காரு? ராகுல் அவனும் ஒரு ஈவெண்ட் டீமில் வந்து ரொம்ப முக்கியமான ஆள். கொஞ்சம் எடுத்து எல்லாமே பண்ணுவான் ராகுல். அப்புறம் ஃபெசிலிட்டி மேனேஜர் திரு அருண் எங்கே இருந்தாலும் மேலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஃபெசிலிட்டி மேனேஜர் இன்னும் இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தார். அருண் சொன்னோன்னா வெளியே ஓடிட்டார். வாங்க. ஃபெசிலிட்டி மேனேஜர் திரு அருண் எல்லாம் மேலே வாங்க. ஒரு நிமிஷம் எல்லாம் அப்படி வந்துட்டிங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கு தான் பார்த்தா மேலே வா. போதும். வேறு யார் ஓம்லி டீம் அங்கே வெளியில் நம்ம ஆஃபீஸில் யார் இருக்காங்க? எடிட்டர் சோஷியல் மீடியா டீம். வேறு யாரா? வாங்க டீம் வாங்க. விஜய் தேசிங் எங்கே இருக்கீங்க? விஜய் தேசிங். சோஷியல் மீடியா டீம் பன்னீர். இவர் தான் பன்னீர். சோஷியல் மீடியா ஃபுல்லாக மேலே வாங்க. பன்னீர். நிதிஷ் கண்டென்ட் நிதிஷ். இவர் வந்து நம்ம முத்து முருகன் சோஷியல் மீடியா டீம். அடுத்து நம்ம பேக் ஆஃபீஸில் யார் இருக்காங்க? எடிட்டர்ஸ் பேக் ஆஃபீஸ்லாம் இருக்காங்களா? அவங்கள கொஞ்சம் முன்னாடி வாங்க. அது நம்ம இவர் நிதிஷ் தப்பிச்சு போக முடியாது. வாங்க. ஆமாம்
சொல்லிடு லாஸ்ட் இவர் இவர் நிதிஷ் ஷோ ப்ரொடியூசர். ஷோ இது எல்லாத்தையுமே வந்து ஓரளவு ஃபில்டர் பண்ணி இது பண்ணுறாரு. போங்க. வேற அந்த பேக் ஆஃபீஸில் யார் இருக்காங்க? பேக் ஆஃபீஸில் வர சொல்லுங்கள். அரவிந்த் பேக் ஆஃபீஸ் அரவிந்த், எடிட்டர் அரவிந்த். எங்கள் டீம்லேயும் ஒரு டைரக்டர் இருக்காரு. ஷார்ட் ஃபிலிமில் சினிமாவிலேயே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு மூவி எடுக்கிற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஷார்ட் ஃபிலிம் இருக்காரு. சசி எங்கே இருக்க? சசி, டைரக்டர் சசி எங்கே இருக்கீங்க? இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஒரு ஏவி பார்த்தோம் இல்லையா? காலையில் இருந்த கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க. ஏவியை வந்து எடிட் பண்ண தரணி எங்கே இருக்கீங்க? தரணி எங்கே இருக்கா? அப்படியே அந்த மைக்கில் டாக் பேக்கில் சொல்லிவிடு எல்லாருமே. அப்புறம் ஒரு இடத்துலையே நிற்காம ஓடிட்டு இருக்க திரு ரத்னா மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ, தேங்க்யூ. டாடா படத்தோட டைரக்டர் திரு கணேஷ் கே பாபு அவர்கள். இப்போ கராத்தே பாபு அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி சாரை வச்சு படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது அப்கமிங் படம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்தது ரொம்ப நன்றி. நம்ம விஜய் தேசிங் எங்கே இருக்கீங்க? விஜய் தேசிங். அப்புறம் நம்ம மோகன் ரூபன் சார், அந்த பேக்கில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் வாங்க முன்னாடி. மோகன் ரூபன் சார். வேற யார் இருக்காங்க? சைட்லேருந்து குத்துறாங்க. அவனை விட்டுட்டீங்க. அவன் பேரை லாஸ்ட்டாக சொல்லணுன்றதுக்கு தான் வச்சுருந்தேன். நாங்கள் மற்ற ஈவெண்ட்லாம் பண்ணும்போது மற்ற ஈவெண்ட்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க சார். ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான் நடந்தே தீரணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்னான். உண்மையிலே ஒத்த காலில் நின்றுருந்தான். முடியவே முடியாதா, ஃபினான்ஷியலாக ஒன்றும் பிரச்சனை, எங்களை பண்ண முடியல, ஸ்பான்சர் கிடைக்கலன்னு தள்ளி போட்டோம். அப்புறம் வென்யூ கிடைக்கல, வேறு ஏதாவது தேட்டரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அப்பையும் பார்த்தா அந்த இடத்துல வைக்கலாம். அவன் என்ன சொல்லிட்டான், சார் ஷார்ட் ஃபிலிம் படம் அப்படின்னாலே இது பிரசாத் லேப் தான் சார். பிரசாத் லேபில் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு அந்த ஒரு கலர் இருக்கும். அதனால் பிரசாத் லேப் எப்போ அவைலபிள் இருக்கோ அப்போ நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2வது தடவையும் தள்ளி போட்டான். 3வது தடவை நாங்கள் பிளான் பண்ணிட்டே இருந்தோம். நாங்கள் வேற ஒரு ஒர்க்கில் எல்லாருமே பிஸி ஆகிட்டோம். எல்லாமே வெளியூர் போகிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்பயும் பண்ண முடியல. 4வது முறை இந்த தடவை பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நின்று இந்த ஷார்ட் ஃபிலிமை டிசைன் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி நடத்துகிற வரைக்குமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உண்மையிலே தூங்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் சரபோஜி. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சரபோஜியை. ஏன்னா எல்லாரும் கூட இவன் தான் கோஆர்டினேட் பண்ணி பேசிகிட்டு இருந்தான். எல்லா ஷார்ட் ஃபிலிம் டீம் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ வெறும் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக வெறும் ஷார்ட் ஃபிலிம் வந்து நார்மலாக பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே கான்சியஸாக இருந்து இது ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா அதோட சும்மா ஒரு 100 பேர் ஷார்ட் ஃபிலிமை கூப்பிட்டு வச்சோம். அதில் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ண ஏதோ ப்ரைஸ் கொடுக்கணும்னு இல்லாமல் ஒரு பெரிய ஜூரி டீம் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ அதை சும்மா சாதாரணமாக நடத்திட வேணானே அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்த்து நிதானமாக இதுக்கு பெரிய டீமே, இந்த என்டையர் டீமே வந்து போட்டு சரபூஜியை தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணான். ஸோ அதுக்கு முன்னாடி எத்தனை படம் வரும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப டவுட்டில் இருந்தோம். நம்ம பாட்டுக்கு ஒரு புது கம்பெனி எப்படி நீங்கள் ஷார்ட் ஃபிலிமில் வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்கலாம், அதே மாதிரி தான் எங்களுக்கும் இது ஃபஸ்ட் டைமு. ஸோ படம் வராது, ரொம்ப கம்மியாக இருக்கும். நாங்களும் ஸ்டார்ட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். டெய்லி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருப்போம். அதான் வந்திருக்கான்னு 2 வந்திருக்கும் 3 வந்திருக்கும். திருப்பி யோசிச்சு பார்த்தேன், பேசாமல் போஸ்ட்போன் பண்ணிடுவோமா. 3 அவார்டு கொடுக்குறது 3 படமாக அது வேணும். 2 படத்தை வச்சு நம்ம கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் நடத்த முடியாது. திருப்பி தள்ளி போட்டுடலான்டான்னு எல்லாம் பேசி பார்த்தோம். இல்லைண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே, கண்டிப்பாக வரும்ண்ணே, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணி இதுக்காக நிறைய எஃபோர்ட் எடுத்தான் அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து எல்லாமே. பட் நம்ம சோஷியல் மீடியா டீமும் இதை இந்தியா ஃபுல்லாக கொண்டு போனாங்க. சார் வெறும் தமிழ் படம் மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னால் எல்லா மொழிகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சோஷியல் மீடியா டீமுமே வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் தெலுங்குலேருந்து மலையாளம், கன்னடம், பெங்காலி, ஹிந்தி படங்கள் எல்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிமை உள்ளே வந்து இன்றைக்கி இவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இந்த என்டையர் டீம். முக்கியமாக ஸ்பெஷல் மென்ஷன் ஏன் சரபோஜி கொடுத்தனா, அவன் தான் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்குமே தேரை கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு வந்து இங்கே ஸ்டேஜில் நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். ஸோ அதனால் சரபோஜிக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். ஸோ இப்போ நம்மளோட இணைஞ்சிருக்கிறது வந்து அரிசி படத்தோட டைரக்டர் சி விஜயகுமார் சார் அவர்களை கொஞ்சம் மேலைக்கு வருமாறு ஒரு தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஆமாம்.
ஸோ ரொம்ப நன்றி. நான் இது ஆக்சுவலாக கொஞ்சம் போரிங் செஷனாக இருக்கும்னு நினச்சேன். சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் கை தட்டும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, எங்கள் டீம் எப்படியாவது ஸ்டேஜில் கொண்டு வந்து, எப்படி நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு அந்த கஷ்டம் தெரியும். என்னோட டைரக்டர், என்னோட ஆக்டர் எல்லாத்தையும் ஸ்டேஜில் கொண்டு வரணும், எப்படி ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரி இந்த என்டையர் டீமை ஸ்டேஜில் கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கப்புறமா போர் அடிக்க விரும்பலை. நம்ம வந்து தேர்ட், ஃபஸ்ட்டு, செகண்ட் நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க டாடா படத்தோட டைரக்டர். அப்புறம் அப்கமிங் மூவி கராத்தே பாபு படம் வரப்போகுது, ஜெயன்மவி சாரோடது. அந்த படத்தோட டைரக்டர் திரு கணேஷ் கே பாபு, என்னுடைய நண்பர். அவர்களை ஒரு 2 வார்த்தை, ஆனால் அவர் மாதிரியான டைரக்டர் பேசும்போது இங்கே இருக்கிற யங் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் டைரக்டர்ஸ், அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும், நிறைய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ 2 வார்த்தை நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்க நல்லாயிருக்கும் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். சத்யாண்ணா வணக்கம். இல்லை, மோட்டிவேஷன்லாம் இல்லை, ரூம் ஃபுல்லாக எனக்கு காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, அப்படி தான் பார்க்குறேன் உங்களை. ஸோ உங்களுக்குன்னு ஒரு வே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ப்ராக்டிஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராக்டிஸ். ஸோ அது காம்படிஷன் இல்லை வந்து ப்ரைஸ் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, சினிமாக்குள்ளே வரத்துக்கு நீங்களே ஒரு பெரிய ஒரு பாதையை அமைச்சிட்ருக்கீங்க. அப்படி தான் நினச்சிக்கணும். நீங்கள் எடுத்தது ஒரு 30 மினிட்ஸாக இருக்கலாம், 20 மினிட்ஸாக இருக்கலாம், 5 மினிட்ஸாக இருக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு ஸ்பாட்டில் நிற்கும் போது யூஸ் ஆக போகுது. ஸோ இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஷூட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ். ஸோ அதை கண்டினியூஸாக பண்ணிகிட்ருங்க. அண்ட் டீமாக எவால்வ் ஆகுங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு டீம் கிடைக்கும், ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். நானும் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணி மியூசிக் வீடியோ, ஷார்ட் ஃபிலிம், சீன்ஸ் இந்த மாதிரிலாம் கம்போஸ் பண்ணி பார்த்து ஷூட் பண்ணி எனக்கு அது எங்கே யூஸ் ஆச்சுன்னா, ஒரு 30-35 நாள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன் தான் போனேன் ஸ்பாட்டுக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம் அப்படி தான் நான் யோசிச்சு போய் பண்ணோம் டீமோட. ஸோ என்னோடய ஷார்ட் ஃபிலிம் டீம் நான் என்ன பண்ணணும், யார் கூட ட்ராவல் பண்ணணும், அவங்க தான் டாடாவில் இருக்காங்க, இன்றைக்கி கராத்தே பாப்புலையும் இருக்காங்க. ஸோ எடிட்டர் இங்கே இருக்கார், கதர். ஸோ அந்த டைம்லேருந்து ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்கோம். இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் தான் எனக்கு சத்யானந்தனை தெரியும். ஆக்சுவலி அதான் சொல்கிறேன்ல, அது அவர் பார்த்துருக்காரு எங்களை சின்ன பசங்களாக பார்த்து இன்றைக்கி 2 படம் பண்ணிவிட்டு நிற்கிறோன்றவங்களுக்கு பார்த்துருக்காரு. அவருக்கு தெரியும் எங்கள் ட்ராவல் என்னன்ட்டு. அது எல்லாத்துக்கும் தொடக்க புள்ளி ஷார்ட் ஃபிலிம் தான். ஸோ வந்து அகெயின் சொல்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் ஒரு படம் வித்தியாசம் தான், பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ அதை அப்படி யோசிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, ஷூட் பண்ணிகிட்டே இருங்க. படமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்ரோச். அது சினிமாக்குன்னு ஒரு ஃபார்மேட் கிடையாது. ஷூட்டிங் பண்ணுறதுக்கு ஐ மீன் 35 டேஸ் ஒரு ஃபிலிம் மேக்கிங்க்குன்னு ஒரு ப்ராசஸ்லாம் கிடையாது. தினம் புதுசாக ஒரு சேலஞ்ச் வரும். அந்த சேலஞ்சை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி எப்படி நம்ம மைண்டில் வச்சுருக்கிறத கொண்டு வர போகிறோன்றது தான் ஃபிலிம் மேக்கிங்கோட ப்ராசஸ்ஸு. ஸோ இதுதான் ப்ராசஸ், இப்படி தான் இருக்கும். இவர் மோட்டிவேஷன் கொடுத்து அதை கேட்டுட்டு நம்ம அப்படிலாம் கிடையாது. எனக்கு அதெல்லாம் கிடையாது, எதுவுமே யோசிக்காதீங்க. நீங்கள் சூப்பராக ஒன்று பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். இதை அப்படியே ஃபாலோ பண்ணி போங்க. உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. இந்த படம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தூண்டிச்சோ உங்களோட பெரிய படத்தை பண்ணுறதுக்கு நீங்கள் கேளுங்க, அவ்வளோதான். உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. அதுவே உங்களை கொண்டு போய் சேர்த்துரும். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஒரு அரசியல் நிகழ்வு லாஸ்ட் ஒரு 2-3 மாதத்தில் வந்து தமிழ்நாடு எப்படி புரட்டி போட்டுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ரிலேட்டடாக ஒரு படம் எடுத்திருக்கீங்க, கராத்தே கே பாபுன்னு. ஸோ அதோட அப்டேட் கேட்காம கண்டிப்பாக விட முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போது ரீசன்ட் டேஸில் நிறையா மீடியாவில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்தோட அப்டேட் ஒரு 2 விஷயம் சார், ஏதாவது எங்களுக்காக கொஞ்சம் லீக் பண்ணுங்கள், நாங்கள் கொஞ்சம் ப்ரொமோவில் கட் பண்ணி போட்டுக்குவோம். அரசியலோட கஷ்டமாக இருக்குது உங்கள் கேள்வி. இல்லை, வருது, அடுத்த மாதம் ரிலீஸுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த மாதம் வருது. ஸோ அது அந்த டப்பிங்லேருந்து தான் கிளம்பி வர நேரம். ஸோ நல்லா வந்திருக்கு. இதுவே பெரிய அப்டேட்டு. ஆமாம். அதான் அது ஒரு இன்றைக்கி என்ன ஒரு பெரிய ஒரு எங்கள் படத்துக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னா, இன்றைக்கி எல்லாருமே சட்டசபை நிகழ்வை லைவில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு ரிலேட்டபிளான ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம். எனக்கு எல்லாருமே எவ்வளோ பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. பட் என்ன சொல்கிறது, பொலிட்டிஷியன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு சோஷியல் மீடியா விண்டோலேருந்து பார்ப்போம். பொலிட்டிஷியன்ஸ்னால் இப்படி தான், இவங்க தான் பொலிட்டிஷியன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும்.
அந்த இமேஜை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு பொலிட்டிஷியன். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து நிறைய அரசியல் தலைவர்களாக அரசியல்வாதிகள்லாம் பார்த்து வளர்ந்ததுனால நான் ஒரு வேறு இடத்துல இருந்து பார்த்துருக்கேன். அது க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணி அது மக்களுக்கு அந்த என்னோடய பெர்ஸ்பெக்டிவை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது வரும்போது ஐ திங்க் ஃபன்னாகவும் இருக்கும், என்டர்டெயின்டாகவும் இருக்கும் படம். அட் த சேம் டைம் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம், ரெண்டுமே இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு படம் பார்க்கும்போது. ஏன்னா சார் இப்போ ரீசன்ட் டைமில் பாலிடிக்ஸே சினிமா மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் சினிமாவில் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மெயினாக அந்த கேள்வி கேட்டேன். இல்லை அதுதான் சொல்கிறேன்னே, ஒரு 2018 நியூஸ் சேனல் பார்க்க ஆரம்பித்தோம், இன்றைக்கும் பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து. அந்த நியூஸை மாற்றவே இல்லை, நம்ம ஆஃப் பண்ணவும் இல்லை. அரசியல் அவ்வளோ ஹூக்டாக என்கேஜாக வச்சுருக்கு நம்மளுக்கு இன்றைக்கி. அது இன்றைக்கி 2026ன்றது தமிழ்நாடு வரலாறுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமாக மாறிடுச்சு. ஸோ அந்த வருஷத்தில் என்னோடய படம் ரிலீஸ் ஆக போகுதுன்றது எனக்கு பயங்கர பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதான் இந்த படம் வரும் பொழுது அதான் கராத்தே பாபு, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாலிட்டிஷியனை மனசில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாலிட்டிஷியன் ஸ்க்ரீனில் தெரிவார். அது கட்சி சார்பு இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கான ஒரு படம். உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவர் தான் கராத்தே பாபு, அவர் நினச்சிட்டு பாருங்கள், படம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி, எப்படி வந்து அரசியல் ஒரு புரட்டி போட்டு ஒரு பெரிய வெற்றி இருந்துச்சோ அந்த மாதிரி அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு ஓம்லி டீம் சார்பாகவும் எங்கள் எல்லாரோட சார்பாக ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து நம்ம முன்னாடி வந்து அரிசி படத்தோட டைரக்டர் திரு விஜயகுமார் சார் அவர்கள் ஒரு 2 வார்த்தை இந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் பேசும்போது நமக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் அவர்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கும் நாடக இயக்குனர்கள் மற்றும் ரசிகர்கள், இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். நான் அரிசின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அடுத்த மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஏன்னா இங்கெல்லாம் படம் பண்ணி ஜெயித்தவங்க நிறைய ப்ரூவ் பண்ணவங்களாம் பேசுகிறப்ப என்னோடய படம் அடுத்த மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. நானே அந்த படம் வந்து ஒரு விவசாயத்தை பற்றி, இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கிறது, அதற்காக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி எவ்வளவோ கமர்ஷியல் சினிமா, எவ்வளவோ கண்டென்ட் இருக்குது பண்ணுறதுக்கு நாட்டில். அதை பண்ணணும் தான் நான் நினச்சேன். நான் வேறொரு கதை தான் சொன்னேன் ப்ரொடியூசர்கிட்ட. அவர் என்ன பண்ணார், என்னோடய மேக்கிங்கை பார்க்கணும், நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, கதை நல்லா சொல்லியிருக்கிறீங்க, கதை கண்டென்ட் நல்லா இருக்குது, பட் இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கண்டென்ட் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு வாங்கலாம் பார்க்கலாம் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட உங்களை மாதிரி நானும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் கொண்டு காமிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. பட் அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் எனக்கு படமாக இருக்குது, அரிசின்னு சொல்லி. சரிங்களா, இல்லைன்னா என்னோடய கதையே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த அரிசி அப்படின்னா இன்றைக்கி ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம், நம்முடைய வாழ்க்கையை மட்டும் முடிச்சுட்டு போனால் போதும் அப்படின்லாம் இல்லாமல், நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு, இன்னும் வாழ போகிற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இந்த மண்ணிலையும் நம்ம என்ன விட்டுட்டு போக போகிறோம், புரியுங்களா, அதை சொல்கிறது தான் இந்த அரிசிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கதை. அந்த கதை கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓம்லி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு என்னை அழைத்த இந்த நிறுவனத்தில் அனைவருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது இன்னும் மேலும் மேலும் இதை ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க. பட் வந்து ஷார்ட் ஃபிலிம் எவ்வளோ பெரிய சினிமா இருந்தாலும் அது ஒரு நேரத்தில் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக தான் உருவாகும். நீங்கள் 2.5 மணி நேரம் சினிமா பண்ணால் கூட அது ஃபஸ்ட்டு ஒரு லைனாக வரப்போ ஷார்ட் ஃபிலிம் தான். அது அந்த லைன் தான் டீட்டெயில் ஆகி 2.5 மணி நேரம் வருது. ஸோ அதனால் முதல்ல ஷார்ட் ஃபிலிமாக ஜெயிச்சிட்டாவே சினிமாவில் ஜெயிக்க ரொம்ப ஈஸி. 2.5 மணி நேரம் சினிமா பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. சொல்ல வேண்டிய கருத்தை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்கிறது நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். அதில் நீங்கள் ஜெயிச்ச ஒவ்வொருத்தருமே பெரிய வருங்காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய இயக்குநர்கள் தான். ஸோ உங்களோட சேர்ந்து நானும் என்னோடய வெற்றிக்காக காத்துட்ருக்கேன். ஸோ என்னோடய படத்தை எல்லாம் திரையில் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகிற படத்தை நீங்களாம் பார்க்கணும், மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓமலி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துகிற ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கும் நம்ம பெரிய என்கரேஜ் பண்ணணும். இது இந்த பிளாட்ஃபார்ம் யாருக்கும் எதுவும் கிடைக்காது, அப்படி விஷயத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ. நான் விரும்பலை, ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக இருக்க அந்த 3, 2, 1 யாருன்றதை அனௌன்ஸ் பண்ண பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு எங்களோட என்டையர் டீம் அண்ட் க்ரூவை நான் கீழே இறக்கிடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு 3 கேட்டகரி பார்த்துடலாம். கேமராமேன்ஸ் கொஞ்சம் குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாம் ப்ளீஸ். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் மேலே வந்துடுங்க. சசி கொஞ்சம் மேலே வா. பார்த்தா சரபோஜி கொஞ்சம் நம்ம டீம் எல்லாம் மேலே வந்துடுங்க.
தேங்க்யூ டீம் எல்லாருமே கூப்பிட்டோன்னு மேடை வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்துட்டிங்கன்னா